ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி உலகம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிந்துவெளி நாகரிகம் 9th புக்கில் உள்ளது. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம 6th புக்கில் உள்ள சிந்துவெளி நாகரிகம் நம்ம படிச்சிருக்கோம். சிந்துவெளி நாகரிகம் 6th புக்கு, 9th புக்கு, 11th புக்கில் இருக்குது. ஓகேவா? ஆல்ரெடி 6th உள்ளது நம்ம படித்தாச்சு. இப்போ இன்றைக்கி நம்ம 9th உள்ள சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம். இது 9th புக்கில் செகண்ட் லெசன் பண்டைய நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்தால இருக்கும். எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம் எல்லாமே இருக்கும். நம்மளுக்கு அதெல்லாம் சிலபஸ் கிடையாது. சிந்துவெளி நாகரிகம் மட்டும்தான் நமக்கு சிலபஸ். அதனால் நம்ம அதை படிக்கலாம். 2.5 இருக்குது. ஓகேவா? பேஜ் நம்பர் பார்த்திங்கன்னா 27 இருக்கும். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு திருக்குறள் பார்ப்போம். அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம என்ன குறள் பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா, சிற்றினம் சேராமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துலேருந்து நம்ம குறள் பார்க்கலாம். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். அதாவது கடிந்து அறிவுரை சொல்லக்கூடிய பெரியார், வயசுக்கு மூத்தவங்க. இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மூத்தவங்க இருக்காங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும்போது இல்லை இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரை துணையாக கொள்ளாத ஒரு அரசன் என்ன ஆகும், அவனுக்கு ஒரு பகைவரே இல்லைனாலும் அவன் தானாகவே கெடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் பெரியவங்க எந்த ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாலும் அதை நம்ம கேட்டுக்கணும், அதன்படி நம்ம நடக்கணும். அவங்க அனுபவத்தை நம்மகிட்ட சொல்லும்போது இவங்களுக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி நம்ம எப்போவுமே நினைக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் யார் சொன்னாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணி அதுபடி நம்ம நடக்கிறது நம்மளோட லைஃபுக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? அதான் இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன், கடிந்து அறிவுரை கூறக்கூடிய பெரியாரை துணையாக கொள்ளாத எந்த ஒரு அரசன் தன்னை அழிக்கிறதுக்கு பகைவரே இல்லைனாலும் அவன் தானாகவே அழிந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்கு போகலாம். சிந்துவெளி நாகரிகம், ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படும் சிந்துவெளி நாகரிகம். ஹரப்பா நாகரிகம்னு எதனால் சிந்துவெளி நாகரிகத்துக்கு அழைக்கிறாங்க அப்படின்னா, முறை கண்டுபிடிச்சது ஹரப்பா தான் கண்டுபிடிச்சாங்க. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 1921 ஹரப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. 1922 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஹரப்பா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சதுனால சிந்துவெளி நாகரிகத்துக்கு இன்னொரு பேர் ஹரப்பா நாகரிகம். இது எங்கெல்லாம் பரவி இருக்குன்னா, இந்தியாவிலும் பாகிஸ்தானிலும் சுமார் 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள் வரை பரவி இருக்குன்னு சொல்கிறாங்க. இதோட எல்லைகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேற்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்போர், வடக்கே ஜாட்டுகை, கிழக்கே ஆலம்கிர்பூர், தெற்கே தைமாபாத். ஓகேவா? இதெல்லாம் எல்லைகள்னு சொல்கிறாங்க பாருங்கள். நம்ம மேப்பில் இப்படி தானே இருக்கும். இது வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு இப்படி இருக்கும். ஓகேவா? இங்கே வடக்கு என்னவா, ஜாட்டுகைன்னு ஜோட்டுகை எப்படினாலும் ஓகே தான். ஜாட்டுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தான். வடக்கு எங்கே இருக்குது, வடக்கு என்னது இருக்குது, ஆப்கானிஸ்தானில் உள்ள ஜாட்டுகை. தெற்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா தைமாபாத். தெற்கு என்னது, தெற்கு தைமாபாத். அது எங்கன்னா மகாராஷ்டிரா. வடக்கு ஜாட்டுகை, தெற்கு தைமாபாத். மேற்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா சுட்கா ஜென்பூர் மேற்கு. அது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்குது சுட்கா ஜென்பூர். கிழக்கு ஆலம்கிர்பூர், உத்தரப்பிரதேசம். கிழக்கு என்னது, ஆலம்கிர்பூர். ஓகேவா? அப்போது வடக்கு ஜாட்டுகை, தெற்கு தைமாபாத், கிழக்கு ஆலம்கிர்பூர், மேற்கு சுட்கா ஜென்பூர். ஜாட்டுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. தெற்கு தைமாபாத், அது எதில் இருக்குன்னா மகாராஷ்டிரா. மேற்கு சுட்கா ஜென்பூர், அது பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்குது. கிழக்கு இருக்கிற ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம். அதுதான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பாருங்கள். மேற்கு பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்பூர், வடக்கே ஜாட்டுகை ஆப்கானிஸ்தான், கிழக்கே ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்கே தைமாபாத் மகாராஷ்டிரா ஆகிய இடங்களை எல்லையாக கொண்டது தான் சிந்துவெளி நாகரிகம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போவுமே எல்லைகள் கேட்பாங்க. அடுத்து இது எவ்வளோ பரப்பு பாருங்க, 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர். 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் இல்லைன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்நாகரிகம் பரவியுள்ள முக்கிய பகுதிகள் நம்ம இந்தியாவில்னு எடுத்துட்டோன்னா குஜராத்தில் இருக்குது, ராஜஸ்தான், ஹரியானா, அப்புறம் பாகிஸ்தானில் இருக்குது. முன்னாடி உள்ள காலத்தில் வந்து பாகிஸ்தான் இந்தியாலாம் பிரியலை, சேர்ந்து தான் இருந்துச்சு. அப்போ வந்து இந்த சிந்துவெளி நாகரிகம் பாகிஸ்தான், குஜராத், ராஜஸ்தான், அப்புறம் ஹரியானா, பஞ்சாப்பு எல்லா இடமும் சேர்ந்து தான் இருந்துச்சு இந்த நாகரிகம். இவங்க வந்து திட்டமிடப்பட்ட நகரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பா வந்து அவ்வளோ அழகாக நேர்த்தியாக இருந்துச்சுன்னு சொல்லி போன வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். திட்டமிட்டு நன்கு கட்டியிருப்பாங்க. அப்புறம் இது வந்து என்னென்ன இடம் கண்டுபிடிச்சாங்க, இது சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்ன இடம் கண்டுபிடிச்சாங்க, அது இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்கள், ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தானில் இருக்குது. மொஹஞ்சதாரோ வந்து சிந்துவும் பாகிஸ்தானில் இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, முன்னாடி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கல் எல்லாம் ஒன்றா தான் இருந்துச்சு. அதனால தான் வந்து நம்ம இப்போ சிந்துவெளி நாகரிகத்தை நம்ம சப்ஜெக்ட்லேயே கொண்டு வந்திருக்காங்க. ஹரப்பா வந்து பஞ்சாப் பாகிஸ்தான், மொஹஞ்சதாரோ சிந்து பாகிஸ்தான். சிந்து வந்து எங்கே இருக்குது, இப்போது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான், சிந்து. ஓகேவா. தோலவிரா வந்து குஜராத், அப்புறம் வந்து காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பானாவலி ராஜஸ்தான், ராஹிகர்கி வந்து ஹரியானா, அப்புறம் சுர்கோட்டடா வந்து குஜராத். ஓகேவா. அப்போ ஹரப்பா வந்து பஞ்சாப், மொஹஞ்சதாரோ வந்து சிந்து, தோலவிரா வந்து குஜராத்து, காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத். அப்போ தோலவிரா லோத்தல் ரெண்டுமே குஜராத்து, பானவலி ராஜஸ்தான், இதுக்கு முன்னாடி ராஜஸ்தான், காளிபங்கன் பார்த்தோம். அப்போ காளிபங்கன், பானவலி ராஜஸ்தான், ராஹிகர்கி ஹரியானா, சுர்கோட்டடா குஜராத். குஜராத்லேயே 3 இருக்குது பார்த்தீங்களா. என்னெல்லாம் இருக்குது, லோத்தல் குஜராத்து, தோலவிரா, லோத்தல், சுர்கோட்டடா 3 குஜராத் இருக்குது. 2 ராஜஸ்தான் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்க, காளிபங்கன், பானாவலி 2 ராஜஸ்தான் இருக்குது. ஓகேவா. அப்புறம் ஹரப்பா வந்து பஞ்சாபு, மொஹஞ்சரா வந்து சிந்து. இது நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து குரூப் 2ல் அதிகமாக கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இது வந்து மாற்றி கேட்பாங்க, இல்லைன்னா பொறுத்துகையில் கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட்டாக. இப்போ எல்லாமே வந்து கொஸ்டின்ஸ்லாம் ஸ்டேட்மெண்ட்டாக வருது, அதனால் இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சுட்ட மற்றும் சுடாத செங்கற்களையும் கற்களையும் பயன்படுத்தினாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமாக அப்படி நம்ம நினைக்கவே கூடாது. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் சுட்ட செங்கற்கள் மட்டும்தான் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சரின்னு சொல்லிட்டு போடுவோம். இல்லை, சுட்ட செங்கற்களையும் சுடாத செங்கற்களையுமே பயன்படுத்தினாங்க. கற்களையும் கட்டுமானங்களுக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கு மேலே பாருங்கள், ஹரப்பா நகரங்களில் கோட்டை சுவர்கள், நன்கு திட்டமிடப்பட்ட தெருக்கள், சந்துகள், கழிவுநீர் கால்வாய்கள் ஆகியவை காணப்படுகின்றன. இது இருந்ததுனால தான் நம்ம ஹரப்பா நாகரிகத்தை ஒரு நகர நாகரிகம்னு சொல்கிறோம். அவங்க அவ்வளோ அழகாக வாழ்ந்திருக்காங்க. சரி, அதனால் ஹரப்பா நாகரிகத்தை நம்ம வந்து நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து உள்ளாட்சி அமைப்பு வந்து நகரங்களில் திட்டமிடலை கட்டுப்படுத்தியிருக்கக்கூடும், இருக்கலாம். ஏன்னா எந்த ஒரு அவங்களுக்கு மேலே வந்து ஏதாவது ஹெட் இருந்திருக்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்திருக்கலாம். இல்லாமல் வந்து அவங்களால இவ்வளோ நேர்த்தியாக உள்ளாட்சி அமைப்புகள் அந்த மாதிரி இருக்க முடியாது. கரெக்டான தெருக்கள், வீடுகள்லாம் வந்து நேர்த்தியாக கட்டியிருக்காங்க, நகர நாகரிகமாக இருந்திருக்கு. அப்போ ஏதோ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களுக்கு இருந்திருக்கும், ஆனால் அதற்கான சான்றுகள் வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வீடு வந்து மாடி வீடுகள் இருந்துச்சு. மொஹஞ்சதாரோவில் உள்ள ஒரு மாபெரும் குளியல் குளம் ஒன்று முக்கியமான கட்டுமானம். இக்குளத்தின் அருகே நன்கு தளமிடப்பட்ட பல அறைகளும் உள்ளன. ஓகேவா. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இருந்திருக்கலாம், சட்டங்கள் இருந்திருக்கலாம், ரூல்ஸ் எப்படி இருந்திருக்கும். எப்படி நமக்கு இப்போ நிறைய ரூல்ஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் இருந்திருக்கும். ரூல்ஸ் இல்லாமல் இருந்திருக்காது, இருந்திருக்கும். ஆனால் அதுக்கான சான்றுகள் எதுவுமே கிடைக்கல. அரசியலமைப்பு ஒன்று இருந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் ஒரு சிலை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். பூசாரி அரசன் சிலை. அது வந்து மொஹஞ்சதாரோலையா ஹரப்பாலையா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஹரப்பாவில் பூசாரி அரசன் சிலை அடையாளம் கண்டெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்பாங்க. ஆமாம், பூசாரி அரசன் சிலை சிந்துவெளி நாகரிகத்தில் நம்ம படிச்சிருக்கோம் சொல்லி நம்ம போட்டுட்டோன்னா அது தப்பாயிடும். மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள ஒரு சிலை தான் பூசாரி அரசன் சிலை. எங்கே கிடச்சிச்சு? மொஹஞ்சதாரோவில் கிடச்சிச்சு. ஆனால் அது சரியானதா என உறுதிப்படுத்த முடியவில்லை. அப்போ வந்து கேட்கலாம், மொஹஞ்சதாரோவில் ஒரு சிலை கண்டுபிடிச்சாங்க, பூசாரி அரசன் சிலை. அப்புறம் பாருங்கள்,
ஹரப்பா தான் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் என்பதால் சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. இப்போவும் சொன்னேன், இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோன்னு சொல்லியிருப்பேன். எதுக்காக ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க. எப்போ கண்டுபிடிச்சாங்க? 1921 கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணது சிந்துவெளி ஒரு அகலாராய்ச்சி கண்டுபிடிக்க ஸ்டார்ட் பண்ணதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 1920 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 21 வந்து ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. 22 வந்து மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போ ஹரப்பா கண்டுபிடிச்சதுனால நம்ம வந்து ஹரப்பா நாகரிகம்னு சொல்கிறோம். அது யார் ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தயாரம் சஹானி அப்படிங்கிறவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு ராவி நதிக்கரையில் இருந்துச்சு. இந்த ஹரப்பாவை தான் நம்ம வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லுவோம். ஹரப்பா வந்து புதையுண்ட நகரம் சொல்லுவோம். மொஹஞ்சதாரோ வந்து இடிகாட்டு மேடு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த நாகரிகம் சிந்து நதிக்கு அப்பாலும் பரவியுள்ளதால் சிந்து சமவெளி நாகரிகம் இன்னும் முன்னர் அழைக்கப்பட்டதற்கு மாறாக ஹரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து வேளாண்மையும் கால்நடை வளர்ப்பும். முக்கியமான இவங்களோட தொழில்னு பார்த்துட்டாலே வேளாண்மை தான். இவங்க வந்து கோதுமை, பார்லி, திணை வகைகள் இதெல்லாம் பயிரிட்டாங்க. ரெட்டை சாகுபடி முறை இது ரொம்ப முக்கியம். ரெட்டை சாகுபடி முறையை வந்து அவங்க கடைபிடித்தாங்க. அப்புறம் வேளாண்மை, ரெட்டை சாகுபடி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோதுமை, பார்லி, திணை வகைகள் இது எல்லாமே பயிரிட்டாங்க. ஆடு மாடு வளர்த்தாங்க. வேளாண்மை அப்படின்னாலும் அடுத்து வந்துடுதுல, ஆடு மாடு எல்லாம் வளர்த்துருக்காங்க. ஆடு மாடு, செம்மறி ஆடு, வெள்ளாடு இதெல்லாமே வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து யானை உள்ளிட்ட பல விலங்குகள் பற்றி அறிந்திருந்தார்கள். ஆனால் குதிரைகளை பயன்படுத்தவில்லை. இவங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். குதிரைகள்னால் இவங்களுக்கு என்னன்னே தெரில, குதிரைகளை அவங்க பயன்படுத்தலை. எப்படி இரும்பு பற்றி அவங்க அறிந்திருக்கவில்லையோ அதுமாதிரி குதிரைகளையும் வந்து அவங்க பயன்படுத்தவில்லை. ஆனால் அதுக்கு மாறாக யானை இதெல்லாம் பயன்படுத்தினாங்க, காளைகள் பயன்படுத்தினாங்க. அப்புறம் வந்து குதிரைகள் பயன்படுத்தவில்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குதிரைகளை இவங்க சிந்துவெளி மக்கள் வந்து யூஸ் பண்ணலை, பயன்படுத்தலை. ஹரப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படி கேட்கலான்னு பார்த்துட்டிங்கன்னா, மொஹஞ்சதாரோவில் மாடுகள் செபுன்னு அழைக்கப்பட்டுச்சுன்னு கேட்கலாம். நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஹரப்பாவில் என்னது, அது ஹரப்பாவில் என்ன இருந்துச்சு, என்ன கண்டுபிடிச்சாங்க, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். மொஹஞ்சதாரோவில் என்ன கண்டுபிடிச்சாங்கங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். ஹரப்பாவில் வந்து மாடுகள் செபுன்னு அழைக்கப்பட்டுச்சு ஹரப்பாவில். மொஹஞ்சதாரோவில் என்ன பார்த்தோம்? ஒரு பூசாரி அரசன் சிலையை நம்ம பார்த்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் பாருங்க, சிந்துவெளி முத்திரைகளில் இவ்வகையான பெரிய காளை உருவம் பரவலாக காணப்படுகிறது அப்படி சொல்கிறாங்க. அடுத்து மண்பாண்ட கலை. அப்போவே வந்து அவங்க வந்து மண்பாண்டம்லாம் யூஸ் பண்ணாங்க. அதை எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள். ஹரப்பா மக்கள் ஓவியங்கள் தீட்டப்பட்ட மண்பாண்டங்களை பயன்படுத்தினாங்க. மண்பாண்டங்கள் அழகான சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு சிவப்பு கலரில் இருக்குதா, அதுக்கு மேலே கருப்பு கலரில் படம் ட்ராயிங் பண்ணியிருக்காங்களா, அதுதான் சொல்கிறாங்க. கருப்பு நிற ஓவியங்கள் சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு அதுக்கு மேலே வரைஞ்ச ஓவியங்கள் வந்து கருப்பு கலரில் ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. பீடம் வைத்த தட்டு, தானியம் போன்றவற்றை சேமித்து வைப்பதற்கான ஜாடி, துளையிடப்பட்ட ஜாடி, கோப்பைகள், எஸ் வடிவ ஜாடிகள், தட்டுக்கள், சிறு தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள், இந்த மாதிரி பல பொருட்கள் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்ன வச்சு வரைஞ்சிருக்காங்க, என்னென்ன மாதிரி வரைஞ்சிருக்காங்க அப்படின்னா, அரசமர இலை வரைஞ்சிருக்காங்க, மீன் செதில் மாதிரி வரைஞ்சிருக்காங்க, ஒன்றை வெட்டும் வட்டங்கள், குறுக்கும் நெடுக்குமான கோடுகள், கிடைமட்ட பட்டைகள், கணித வடிவங்கள், செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நிறத்தில் தீட்டினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மண்பாண்டங்களில் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். சிவப்பு வண்ணம் பூசப்பட்டு அதுக்கு மேலே கருப்பு கலரில் ஓவியங்கள் வரைஞ்சாங்க. அப்புறம் வந்து என்னென்ன வடிவங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அரசமர இலை, மீன் செதில், ஒன்று வெட்டு மாதிரி வட்டங்கள், குறுக்கு நெடுக்குமான கோடுகள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் மேப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இதெல்லாமே வந்து முன்னாடி சிந்துவெளி நாகரிகமாக தான் இருந்துச்சு. ஓகேவா? மொஹஞ்சதாரோ, ஹரப்பாவும் பாருங்கள் எல்லாம் பாகிஸ்தானில் தான் இருக்கும். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா எல்லாமே பாகிஸ்தானில் தான் இருக்கும். ஹரப்பா வந்து இப்போ எதில் இருக்குன்னா, பாகிஸ்தானில் வந்து மான்குமாரி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் தான் இருக்குது. ஹரப்பா வந்து பாகிஸ்தானில் பஞ்சாப், இப்போ எப்படி நம்மளுக்கு இந்தியாவில் பஞ்சாப் இருக்குது, பாகிஸ்தான்லேயே பஞ்சாப் இருக்குது. பாகிஸ்தான் பஞ்சாபில் மான்குமாரி மாவட்டம் அங்கே தான் இருக்குது. மொஹஞ்சதாரோ வந்து சிந்து மாகாணத்தில் உள்ள லர்கானா மாவட்டம், பாகிஸ்தான் சிந்து மாகாணத்தில் உள்ள லர்கானா மாவட்டத்தில் இருக்குது. ஹரப்பா வந்து மான்குமாரி மாவட்டம், மொஹஞ்சதாரோ வந்து லர்கானா மாவட்டம். ஓகேவா? அது மாதிரி ஹரப்பாவிடையும் மொஹஞ்சதாரோ தான் பரப்பளவில் பெருசு. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்டது ஹரப்பா தான். ஆனால் பரப்பளவில் பெருசு எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா மொஹஞ்சதாரோ தான் ஹரப்பாவில் பெருசு. மொஹஞ்சதாரோ தான் சிந்துவெளி நகரத்துகளே பெருசு. 200 ஹெக்டர் பரப்பளவை கொண்டது. ஓகேவா?
இதுக்கு மொஹஞ்சதாரோக்கு இன்னொரு பேர் என்ன, இடிகாட்டு மேடுன்னு சொல்லுவாங்க, இறந்தவர்களின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹரப்பாவுக்கு வந்து புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹரப்பாவோட அளவு பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்துட்டிங்கன்னா 150 ஹெக்டர். மொஹஞ்சதாரோக்கு வந்து 200 ஹெக்டர். ஓகேவா. அடுத்து இந்த மொஹஞ்சதாரோ வந்து இப்போ யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா 1980. கண்டுபிடிச்சது 1922 கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரியமாக அது வந்து எப்போ அறிவிச்சாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980 அறிவித்தாங்க. எதை, மொஹஞ்சதாரோ. மாற்றி போட்டுறாதீங்க, ஹரப்பா கிடையாது, மொஹஞ்சதாரோ தான் 1980 யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், கருவிகள், உலோக கருவிகள். இவங்க என்ன உலோகம் அறியலை, இவங்களுக்கு வந்து இரும்பை பற்றி தெரியாது. இவங்க இரும்பின் பயன் இவங்களுக்கு தெரியாது. இவங்க முழுக்க யூஸ் பண்ணது செம்பு. அதனால தான் இவங்க சிந்துவெளி நாகரிகத்தோட காலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்கல காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில புக்கில் வெண்கலம் காலம், ஒரு சில புக்கில் செம்பு காலம் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா. அடுத்து இவங்க என்னென்ன ஆயுதங்கள் யூஸ் பண்ணாங்க. ஹரப்பா பண்பாட்டு மக்கள் செட் என்ற சிலிக்கா கல் வகையை சேர்ந்த பிளேடு. செட் அப்படின்னா இது வந்து பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் செட்டு. ரோரி பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள். அந்த மூலப்பொருள் பேர் செட்டு. செட்டு அப்படிங்கிற ஒரு சிலிக்காக்களை யூஸ் பண்ணி தான் இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான பிளேடு, கத்தி, செம்பு பொருட்கள், அப்புறம் எல்லாமே அவங்க செஞ்சுருக்காங்க. பிளேடு, கத்தி, ஆயுதங்கள் பயன்படுத்திருக்காங்க. ஓகேவா. அப்புறம் வந்து செம்பு பொருட்கள், எலும்பாலும் தந்தத்தாலும் செய்யப்பட்ட கருவிகள், இது எல்லாமே அவங்களோட ஆயுதங்களாக இருந்திருக்கு. இரும்பின் பயன் அவர்கள் அறியவில்லை, இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரியாது. ஓகேவா. அடுத்து கூர்மையான கருவிகள், உளிகள், ஊசிகள், மீன் தூண்டில், முட்கள், கத்திகள், நிறுவை தட்டுகள், முகம் பார்க்கும் கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி ஆகியவை செம்பால் செய்யப்பட்டன. செம்பில் செய்த அம்புகள், ஈட்டிகள், உளி, கோடாரி ஆகிய கருவிகளை பயன்படுத்தினர். இவங்களுக்கு வந்து அதாவது இது வந்து என்னென்னா செம்பு தான் அவங்க ஃபுல்லாக பயன்படுத்தினாங்க. இவங்க வந்து இரும்பின் பயன் தெரியாது. நெக்ஸ்ட்டு மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை. இதுக்கு முன்னாடி மொஹஞ்சதாரோவில் இன்னொன்று கிடச்சிருந்து என்னன்னு பாருங்கள், பூசாரி அரசன் சிலை. அதே மாதிரி இன்னொரு சிலையும் கிடச்சிருக்கு, நடனமாடும் பெண்ணின் சிலை கிடச்சிருக்கு. இது வந்து எப்படி என்ன ஒரு தொழில்நுட்பத்தில் அந்த நடனமாடும் பெண் சிலையை செஞ்சாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை வச்சு தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பாருங்கள், மொஹஞ்சதாரோவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் இழந்த மெழுகு செயல்முறை தெரிந்திருந்தது என்பதை காட்டுகிறது. இந்த லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த மெழுகை உருக்கி ஊற்றி அந்த மாதிரி பெண் சிலை செஞ்சுருக்காங்க. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி தொழில்நுட்பம்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இதில் இருக்க பாருங்கள், ரோரி செட் என்பவை பாகிஸ்தானில் உள்ள ரோரி என்ற பகுதியில் பெறப்பட்ட செட் மூலப்பொருளை குறிக்கிறது. இவை ஹரப்பா மக்களால் கூர் ஆயுதங்களை உருவாக்க பயன்படுத்தப்பட்டன. ஹரப்பா மக்கள் வந்து கூர்மையான ஆயுதங்கள் செய்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து கல் மற்றும் வெண்கலத்திலான ஆயுதங்களை பயன்படுத்தினர் அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் இவங்களோட ஆடை அணிகலன்கள், இவங்க வந்து பருத்தி, பட்டு இதெல்லாமே யூஸ் பண்ணாங்க. அணிகலன்கள்லாம் ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே விரும்பி அணிகலன்கள் போடுவாங்க. இப்போலாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க நகைகள், ஆண்களும் யூஸ் பண்ணுறாங்க. அந்த டைம்லேயே வந்து ஆண்களும் பெண்களும் விரும்பி அணிஞ்சாங்களாம் அணிகலன்கள். அப்புறம் வந்து இது முக்கியமானது செம்மணிக்கல், கார்னிலியன் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இது எல்லாமே என்னது, கல் அணிகலன்களையும் சங்கு வளையல்களையும் செய்தார்கள். சிலவற்றின் அணி வேலைப்பாடுகளும் செய்யப்பட்டன. இதை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். எங்கே அப்போ வந்து இவங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் அவங்களோட இருந்திருக்கு. ஓகேவா. இவங்க வந்து மெசபடோமியாவுக்கும் ஏற்றுமதி செய்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மெசபடோமியா என்ன நாகரிகம், இப்போ சிந்து நாகரிகம் வந்து 3300 1900 தான் சிந்து நாகரிகம். அதுக்கு முன்னாடி அதாவது சிந்து நாகரிகத்தை விடையும் பழமையான நாகரிகம் தான் மெசபடோமியா நாகரிகம். ஓகேவா. முதல் 4 நாகரிகங்கள் உண்டு இல்லையா, மெசபடோமியா நாகரிகம், சிந்து நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். ஃபஸ்ட்டு பழமையான நாகரிகம்னா மெசபடோமியா நாகரிகம், அடுத்து தான் நம்மளோட சிந்து நாகரிகம். இந்த மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி அணிகலன்கள்லாம் கிடச்சிருக்கு.
இந்த மாதிரி அணிகலன்கள் வந்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே விரும்பி அணிந்திருக்காங்க. கார்னெலியன் என்ற செம்மணிக்கல், அந்த கார்னெலியன் ரொம்ப முக்கியம். ஸோ கார்னெலியன் என்ற செம்மணிக்கல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 11th புக்கில் இன்னும் நிறைய டேட்டாஸ் வரும். 6th புக்கை விடையும் 9th புக்கில் கொஞ்சம் நிறைய டேட்டாஸ் இருக்குது. 6th புக்கில் உள்ளதை எழுதி வச்சுட்டு அது கூடவே இதை கண்டினியூ பண்ணுங்கள். 11th புக்கில் இன்னுமே நிறைய டேட்டா இருக்கும். ஓகேவா? அது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வணிகமும் பரிமாற்றமும். ஹரப்பா மக்களுக்கு மெசபடோமியர்களுடன் நெருங்கிய வணிக தொடர்பு இருந்தது. மேற்காசிய பகுதிகளான ஓமன், பக்ரைன், ஈரான் போன்ற பகுதிகளில் ஹரப்பா முத்திரைகள் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இங்குள்ள முத்திரை எப்படி அங்கே போச்சு? அப்போ வந்து கண்டிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி இருந்திருக்கும், வணிக தொடர்பு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கியூனிஃபார்ம் ஆவணங்கள், இது ரொம்ப முக்கியம். கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகிறது. அப்போ வந்து ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் இருந்த வணிக தொடர்பை சொல்லக்கூடிய ஆவணம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா கியூனிஃபார்ம் ஆவணம். கியூனிஃபார்ம் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. கியூனிஃபார்ம் கல்வெட்டில் வந்து மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இடையே நடந்த வணிகம் பற்றி எல்லா குறிப்புகளும் இருக்குது. இது வந்து கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெலுகா என்ற குறிப்பு சிந்து பகுதி, அதாவது மெலுகா அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து வணிகம் செய்ததாக அந்த கல்வெட்டில் இருக்குது. அது என்னென்னா, இப்போ மெலுகா அப்படின்னா சிந்து அப்படின்னு அர்த்தம். மெலுகாங்கிற பகுதியிலேருந்து வணிகம் பண்ணாங்கங்கிறது ஆவணமாக அங்கே இருக்குது. மெலுகா அப்படின்னா அதுக்கு பொருள் வந்து சிந்து. அதனால் ஒருவேளை சிந்து பகுதி நம்மளோட பகுதி தான், அதனால் இங்கேருந்து வணிகம் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், எடைகளும் அளவுகளும். இந்த மாதிரி கனசதுர வடிவத்தில் எடை கற்கள் யூஸ் பண்ணாங்க. அப்புறம் இந்த தராசு, செப்பு தராசு, அவங்களுக்கு வந்து செம்பு தானே தெரியும், வெண்கலம் தானே தெரியும். அந்த செப்பு தராசு இது அவங்க காலத்தில் பயன்படுத்தின எடை கற்கள். ஹரப்பா மக்கள் முறையான எடைகளையும் அளவுகளையும் பயன்படுத்தினாங்க. வணிக பரிமாற்றங்களில் ஈடுபட்ட காரணத்தால் அவர்களுக்கு முறைப்படுத்தப்பட்ட அளவுகள் தேவையாக இருந்தது. ஹரப்பா நாகரிக பகுதி சங்க காலத்தில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம வந்து நெல், உப்பு அந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இவங்க வந்து வணிகம் இவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அப்போ அதுக்கு வந்து எடைக்கற்கள் யூஸ் பண்ணி, இப்போ நம்ம எப்படி எடைக்கற்கள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி எடைக்கற்கள் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? கனசதுரமான செட்டு எடைகள் கிடைத்துள்ளது. தராசுகளுடன் செம்பு தட்டுக்கள் கிடைத்துள்ளன. இவங்களோட எடை வந்து ஈரடிமான எண்முறை. ஈரடிமான எண்முறைன்னா 1:2:4:8 அப்படி வரும். 8:16 அந்த மாதிரி வரும். ஒரு நிமிஷம். இதில் பாருங்கள், 1:2:4:8:16:32 இந்த மாதிரி 2 மடங்காக அதிகரிக்குமா. இதுதான் வந்து ஈரடிமான எண்முறை. 2 மடங்காக வருது இல்லையா, அதுதான் ஈரடிமான எண்முறை. இது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஹரப்பா எழுத்துக்கள் இதுவரை வாசிக்கப்படவில்லை. அவங்களோட எழுத்துக்கள் இன்னும் வாசிக்க முடியலை, யாருக்குமே அதை பற்றி தெரியலை. ஹரப்பா பகுதிகளிலிருந்து சுமார் 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சில அறிஞர்கள் இவை திராவிட மொழியின என உறுதியாக கருதுகிறாங்க. இது வந்து திராவிட மொழி தான்ப்பா அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகமே இந்திய பண்பாட்டு உருவாக்கத்திற்கான அடித்தளமாக இருக்கலாம். ஓகேவா? சிந்துவெளி நாகரிகம் தான் வந்து இந்திய பண்பாடு உருவாவதற்கே ஒரு அடித்தளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஹரப்பா பகுதிகளில் கிடைத்துள்ள சுடு மண்ணாலான சிறு சிலைகள், மட்பாண்டங்களில் உள்ள ஓவியங்கள், வெண்கல சிலைகள் ஆகியவை ஹரப்பா மக்களின் கலை திறமையை காட்டுகிறது. மாக்கல்லில் செய்யப்பட்ட மதகுரு அல்லது அரசன், செம்பில் வார்க்கப்பட்ட நடனமாடும் பெண் சிலை, இந்த ரெண்டுமே வந்து மொஹஞ்சதாரோவில் கிடச்சிச்சு. இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நடனமாடும் பெண் சிலையும் பூசாரி அரசன் சிலை, அதுதான் வந்து மதகுரு அல்லது அரசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ரெண்டுமே வந்து எங்கே கிடச்சிதுன்னா மொஹஞ்சதாரோவில் கிடச்சிச்சு. மாடுகள் செபுன்னு எங்கே அழைச்சாங்கன்னா ஹரப்பா மக்கள் தான் மாடுகளை செபுன்னு அழைச்சாங்க. இந்த இருக்குல்ல நடனமாடும் பெண் சிலை, இதுதான் வந்து லாஸ்ட் ஒர்க்ஸ் தொழில்நுட்பம் அந்த முறையில் செஞ்சுருக்காங்க. மெழுகு உருக்கி ஊற்றி செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன நடனமாடு பெண் சிலை. இவங்களுடைய வழிபாடு இயற்கை வழங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. அரச மரத்தை வழிபட்டாங்க. இப்படி சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் வந்து அரச மரத்தை வழிபட்டாங்க, பெண்கள் வந்து வேப்ப மரத்தை வழிபட்டாங்கன்னு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஷின்ஸில் வந்து நம்மளுக்கு கேட்கும்போது அவங்களோட
வழிபாடு என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அரச மரம் வேப்ப மரம் ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம எதை டிக் பண்ணலாம்னா அரச மரம். ஏன்னா அரச மரம் தான் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் வெளியே வேறு புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அரச மரத்தை வந்து ஆண்களும் வேப்ப மரத்தை வந்து பெண்களும் வழிபட்டாங்க, பெண் கடவுளாகவும் வழிபட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, நம்ம ஆனால் அரச மரம் இங்கே புக்கில் அரச மரம் இருக்கனால நம்ம அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அரச மரத்தை வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சில சுட்ட களிமண் சிலைகள் பெண் தெய்வத்தை குறிப்பது போன்று உள்ளது. பெண் தெய்வ வழிபாடு இருந்திருக்கும், தாய் தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காளிபங்கனின் நெருப்பு குண்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. காளிபங்கனில் நெருப்பு குண்டங்கள், அது இந்த வேள்வி பீடங்கள் சொல்லுவாங்கள்ல, பலியிடுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் காளிபங்கனில் கருப்பு வளையல்னு சொல்லுவாங்க. காளிபங்கன் வந்து கருப்பு வளையல் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் இறந்தவர்களை புதைப்பது வழக்கத்தில் இருந்தது. இறந்தவர்களை எரிக்கும் வழக்கம், புதைக்கவும் செஞ்சாங்க, எரிக்கவும் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இதில் புதைக்கிற பழக்கம்லாம் வந்து பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 3 முறை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து புதைச்சிடுவாங்க, 2வது வந்து எரித்து அதோட சாம்பலை எடுத்துட்டு வச்சு இந்த நினைவுகள் நட்டு வச்சுருவாங்க. 3வது என்ன பண்ணுவாங்கன்னா வீசிடுவாங்க, உடம்பை வந்து வீசிடுவாங்க. அங்கே உள்ள பறவைகள் விலங்குகள்லாம் தின்னுட்டு போய் மீதி இருக்க அந்த எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை வந்து புதைப்பாங்க. இந்த மாதிரி 3 முறைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளுக்கு அதெல்லாம் வேண்டாம், நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி ஹரப்பா காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 இருந்து, அதாவது ஹரப்பா நாகரிகத்தையே 3 பிரிக்கிறாங்க. நம்மளுக்கு சிந்துவெளி நாகரிகம் நம்ம என்னென்னு பார்த்தோம், 3300 இருந்து 1900ன்னு நம்ம ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா. 3300லேருந்து 1900 வந்து 1900 சிந்துவெளி நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருக்கும். ஓகேவா. இப்போ வந்து இதை 3 பிரிக்காங்க. ஹரப்பா வந்து 3 பிரிக்காங்க. என்னென்னா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா. நம்ம இதை மாற்றி போட்டுறக்கூடாது. தொடக்க கால ஹரப்பா, பிந்தைய ஹரப்பா, முதிர்ந்த ஹரப்பான்னு மாற்றி போட்டுறக்கூடாது. தொடக்க கால ஹரப்பா, அப்புறம் வந்து முதிர்ந்த ஹரப்பா, அப்புறம் பிந்தைய ஹரப்பா. ஓகேவா. தொடக்க கால ஹரப்பாவோட இது ஆண்டு பாருங்கள், கிமு 3300 கிமு 2600 வரை. அப்புறம் வந்து முதிர்ந்த ஹரப்பா அது வந்து பாருங்கள் 2600 1900. பிந்தைய ஹரப்பா அப்படின்னா 1900 தான் வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது இல்லையா. அதுக்கப்புறம் வருது பிந்தைய ஹரப்பா, 1700 வரை நீடித்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. வீழ்ச்சி 1900 தான் சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி பெற துவங்கியது. பருவநிலை மாற்றமாக இருக்கலாம், மெசபடோமியாவுடன வணிகத்தில் ஏதாவது வீழ்ச்சியாக இருந்திருக்கலாம், நதியின் வறட்சி அல்லது வெள்ளப்பெருக்கு, அந்நியர் படையெடுப்பாக இருக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் படையெடுப்புன்னு இதில் இருக்கலாம் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர படையெடுத்ததற்கான எந்த ஒரு ஆதாரமுமே கிடைக்கல. எந்த ஒரு ஆயுதங்கள் அப்படி போர்க்கருவிகள் அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல சொல்கிறாங்க. ஒருவேளை இதனால் கூட இருக்கலாம், அதான் அந்த சிந்து நாகரிகம் வந்து வீழ்ச்சி அடைந்திருக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. மக்கள் தெற்கு மற்றும் கிழக்கு திசையை நோக்கி இடம்பெயரவும் சில முக்கியமான காரணங்களாக அமைந்தன என கருதப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் முற்றிலும் அழிந்து விடவில்லை, அது கிராம பண்பாடாக இந்தியாவில் தொடர்ந்ததுன்னு சொல்கிறாங்க. முற்றிலுமே அது அழிஞ்சு போகலை, இந்தியாவில் அது தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா. இதுதான் 9th புக்கில் உள்ள லெசனுக்கு கம்மியாக தான் இருக்கும் சிந்துவெளி நாகரிகம். இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னு பார்க்கலாமா. ஹரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருந்தாங்க. அவங்களோட எழுதுமுறையே இடமிருந்து வளம், வளமிருந்து இடம் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து 11th புக்கில் இருக்கும், அப்போ பார்த்துக்கலாம். இந்த எழுத்துக்கள் இச்சினை, சுடுமண் முத்திரைகள், மட்பாண்டங்கள் ஆகியவற்றில் காணப்படுகிறது. அவங்களோட எழுத்து முறைகள் பொறிப்புகள் மிகவும் குறுகியவை, தொடர்கள் சரியாக 5க்கும் குறைவான குறியீடுகள். இப்போ நம்ம எப்படி ABCD அப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு எழுத்து முறை இருந்திருக்கும் இல்லையா. அப்படி வந்து குறைவான குறியீடே வந்து 5க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மிக நீண்ட குறியீடு வந்து 24 வரும், அதுவும் 11th புக்கில் இருக்கும். அதை நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். மிக நீண்ட குறியீடு 24. அப்புறம் வந்து ரோசட்டா கல்லில் காணப்பட்டது போல் மும்மொழிகள் பயன்படுத்தப்படவில்லை. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலேருந்து இடமாக எழுதுனாங்களாம். வலப்பக்கத்திலேருந்து இடமாக நம்ம எப்படி எழுதுகிறோம், நம்ம வந்து இடமிருந்து வலமாக எழுதுவோம். நெக்ஸ்ட்டு அடுத்த லைனும் இடமிருந்து வலமாக எழுதுவோம், அப்புறம் இடமிருந்து அப்படி தான் நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட் லைனு இடமிருந்து வலமாக எழுதி முடிச்சுட்டு அடுத்த லைனு இடமிருந்து வலமாக அப்படி தான் எழுதுவோம். ஆனால் இவங்களோட எழுத்து முறை எப்படி இருக்குமானா வலப்புறத்திலிருந்து இடப்புறத்துக்கு எழுதுவாங்களாம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் வலதுலேருந்து இடது வர மாட்டாங்க, வலப்புறத்துலேருந்து இடது எழுதிட்டு திரும்ப மறுபடி இடதுபுறத்துலேருந்து வலது போவாங்க, அடுத்து வலதுபுறத்துலேருந்து இடது வருவாங்க, அப்படி மாற்றி மாற்றி எழுதுவாங்க. நம்ம நேராக எழுதினாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் புரிய மாட்டேங்குது. இப்படி வலதுலேருந்து இடம் திரும்ப இடதுலேருந்து வளம்னா எப்படி அவங்க எப்படி எழுதுனாங்க எப்படி படித்தாங்கன்னு புரியல. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம் குறித்து விரிவான ஆய்வு செய்துள்ள அறிஞரான ஐராவத மகாதேவன். ஐராவத மகாதேவன் வந்து சிந்து நாகரிகத்தை பற்றி விரிவாக ஆய்வு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம். தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம்னு சொன்னவர் யாருன்னா ஐராவத மகாதேவன். இவர் என்னன்னு சொல்கிறாரு, மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடரியில் உள்ள குறியீடுகள், மயிலாடுதுறையில் கண்டுபிடிச்சிருக்க கற்கோரடியில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளே ஒத்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஐராவத தேவன் 2 சொல்கிறாங்க. என்னென்னா ஹரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை தான் ஒத்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கற்கோடரில் உள்ள குறியீடுகள் சிந்துவெளியில் கண்டுபிடிக்கப்பட்ட எழுத்துக்களோட ஒத்து போகுது. அப்போ வந்து கண்டிப்பாக அது திராவிடம் தான் அப்படி திராவிடத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்ட லட்சணை போன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மே 2007 வந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பானையில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிக்கப்பட்டது போல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, இது எப்போ வந்துச்சுன்னா 1961. ஓகேவா. இந்திய தொல்லியல் துறை எப்போ வந்துச்சு 1861. அது வந்து யாரோட உதவியால் நிறுவப்பட்டுச்சுன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தமிழ்நாடு தொல்லியல் துறை எப்போ உருவாச்சுன்னா 1900, கிட்டத்தட்ட 100 வருடங்கள் கழித்து. அது 1861, இது 1961. அதுமாதிரி இந்திய தொல்லியல் துறையோட தந்தைன்னு யார் சொல்லுவோம், அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். ஓகேவா. இவ்வளோ தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், அவங்களோட குறியீடு மீன் போல குறியீடு இதெல்லாம் வந்து எப்படின்னே நம்மளுக்கு வந்து தெரியாது. அதனால தான் 5000க்கு மேலே நம்மளுக்கு குறியீடுகள் கிடைச்சோம். அது என்ன எழுத்துங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அவ்வளோதான். 9th வந்து கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சரி, ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு சின்னதாக ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாமா. மொத்த பழமையான நாகரிகங்கள் பார்த்தீங்கன்னா 4: மெசபடோமிய நாகரிகம், சிந்து நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீனா நாகரிகம். நம்ம வந்து சிந்து நாகரிகம், இது வந்து ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஹரப்பாவிலே 3 காலம் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹரப்பாவிற்கு முந்தைய காலம் வேறு, ஹரப்பா தொடங்கினதுக்கப்புறம் வந்து ஹரப்பா தொடக்க கால ஹரப்பா, முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா, பிந்தைய கால ஹரப்பா அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. எப்போ வீழ்ச்சி அடைஞ்சிச்சு 1900 தான் ஹரப்பா வந்து வீழ்ச்சி அடைய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன முக்கியமான ஒன்று வந்து நான் இப்போ சொல்கிறது 6th புக்கு 9th புக்கு எல்லாம் சேர்த்து தான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவை இதே சேர்த்து ஒரு சின்ன ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா. மெஹர்கர் வந்து சிந்துவெளியோட முன்னோடி, சிந்துவெளி நாகரிகத்துக்கு முன்னோடி என்னதுன்னா மெஹர்கர். இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க மெஹர்கரை. எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் பலுஜிஸ்தான் மாநிலத்தில் போல நாட்டு பள்ளத்தாக்கில் இருக்குது. அங்கே வந்து வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சதுக்கான சான்றெல்லாம் கிடச்சிருக்கு அப்படி சொல்கிறாங்க. அப்புறம் சிந்துவெளியோட எல்லைகள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா, வடக்கு என்னது பார்த்தோம், வடக்கு ஜாட்டுகை ஆப்கானிஸ்தான், தெற்கு தைமாபாத் மகாராஷ்டிரா, கிழக்கு வந்து ஆலம்கிர்பூர் உத்தரப்பிரதேசம், மேற்கு வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் உள்ள சுட்கா ஜென்பூர். ஓகே. அதோட பரப்பளவு என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மொத்தம் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் அப்படியே சொல்லலாம், இல்லை 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த புக்கில் 9th புக்கில் 13 லட்சம்னு கொடுத்துருப்பாங்க, இதுவே 11th புக்கில் 15 லட்சம்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதை பார்த்துக்கோங்க. கிராமங்கள் வந்து சிந்துவெளி நகரத்தில் ஒரு 200க்கும் மேலே கிராமங்கள் இருந்துச்சு, 6 நகரங்கள் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நகர நாகரிகம் தான், ஆனால் கிராமமும் அங்கே இருந்துச்சு, கிராம நாகரிகமும் இருந்துச்சு. அப்புறம் வந்து இருக்கக்கூடிய எல்லா பரப்புகளையும் அதிக பரப்பளவு கொண்ட நாகரிகம் தான். இப்போ 4 நாகரிகங்கள் பார்த்தோம் இல்லையா, மெசபடோமிய நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம், எகிப்து நாகரிகம், சீன நாகரிகம். இந்த 4 நாகரிகத்திலேயே அதிக பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சிந்துவெளி நாகரிகம் தான். எவ்வளோ 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேவா.
அதுக்கப்புறம் வந்து இதை வந்து சார்லஸ் மேசன் பார்த்துருந்தோம், அலெக்சாண்டிங்ஹாம், அலெக்சாண்டர் பர்ன்ஸு, அப்புறம் வந்து ஜான் மார்சல், இவங்க எல்லாத்தையுமே நம்ம பார்த்துருந்தோம். அது மாதிரி எப்போ அகழ்வாராய்ச்சி தொடங்கினாங்கன்னா 1920 தொடங்கினாங்க. 21 ஹரப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க, 22 மொஹஞ்சதாரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது வந்து ஃபாஸ்ட் ரிவிஷன் தான், எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அப்புறம் ஹரப்பாவில் வந்து தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருப்பாங்க. மொகஞ்சதரோவில் வந்து பூசாரி அரசன் சிலை, அப்புறம் வந்து நடனமாடு பெண் சிலை, பெருங்குளம், கூட்டரங்கு, இது எல்லாமே வந்து எங்கே கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா மொகஞ்சதரோ கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் கூட்டரங்கு அப்படின்னா அதில் வந்து 20 தூண்களும் 4 வரிசையில் இருந்திருக்கும். நடனமாடு பெண் சிலை வந்து செம்பு அல்லது வெண்கலத்தாலானது. என்ன தொழில்நுட்பம் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் ஒர்க்ஸ் தொழில்நுட்பம். ஓகேவா. அப்புறம் காளிபங்கனில் உழுத நிலம், காளிபங்கன்னாலே உழுத நிலம். அப்புறம் வந்து கருப்பு வளையல்னு சொன்னோம். அப்புறம் வேள்வி பீடங்கள், அந்த பலியிடுறதுக்காக வேள்வி பீடங்கள். அப்புறம் லோத்தல்னு பார்த்துட்டிங்கன்னா லோத்தல் வந்து செயற்கையான அப்புறம் வந்து இப்படி எல்லாமே வந்து ஹரப்பாவில் மொகஞ்சதரோவில் கண்டுபிடிச்சது எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஆயுதங்கள் வந்து ரோரி செட்டு. பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மூலப்பொருள் தான் வந்து செட்டு. ஓகேவா. அதை வச்சு தான் அவங்க வந்து ஆயுதங்கள்லாம் செஞ்சு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வேளாண்மை பார்த்தோம். வேளாண்மை செஞ்சாங்க. கோதுமை, பார்லி, திணைவகைகள் இதெல்லாமே பயிரிட்டாங்க. உழுகிறதுக்கு இவங்க கலப்பை பயன்படுத்தியிருக்காங்க. ரெட்டை பயிரிடல் முறை, இது ரொம்ப 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 முக்கியம். ரெட்டை பயிரிடல் முறை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆபரணங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா கார்னெலியன். ஓகேவா. கார்னெலியன், செம்மணிகள் பயன்படுத்தினாங்க. வணிகம் செஞ்சாங்க. மெசபடோமியாவுக்கும் வணிகம் செஞ்சாங்க. ஹரப்பாவுக்கும் மெசபடோமியாவுக்கும் உள்ள வணிகம் வந்து க்யூனிஃபார்ம் கல்வெட்டில் இருக்குது. மெழுகா அப்படிங்கிற ஒரு சொல் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வேறு வந்து இவங்களுக்கு இரும்பு பற்றி தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது. ஓகேவா. இந்த மாதிரி நம்ம பார்த்தோம். ஒரு புதைக்கும் முறைகள் பார்த்துருந்தோம். அப்புறம் இதில் வந்து என்ன 11th புக்கில் இவங்களோட மருத்துவம் இருக்குது. அப்புறம் இவங்களோட நம்பிக்கை, இவங்களோட வழிபாடுகள் என்ன, இவங்களோட எழுத்து முறை வந்து சித்திரை எழுத்து முறையை பற்றியது. இது எல்லாமே வந்து நம்ம அடுத்து 11th லெசனில் இன்னும் நிறையா இருக்குது. இது எல்லாமே படித்தா தான் சிந்துவெளி நாகரிகம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். சரியா. ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு வர்றதா சிந்துவெளி நாகரிகம். இதை முடிஞ்சதுக்கப்புறம் குப்தர்கள் அப்படின்னு நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இன்னும் 11th இருக்குது. அதை நம்ம முடிச்சுட்டு ஒரு சின்ன சிந்துவெளி நாகரத்துலேருந்து ஒரு சின்ன டெஸ்ட் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு குப்தர்கள் நம்ம போகலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படித்தாலே ஒவ்வொரு டாப்பிக்காக நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா. அதான் நம்ம வந்து என்ன நினச்சாலுமே நம்மளோட எண்ணத்தை வந்து உயர்வாக நினைக்கணும். நம்மளோட எண்ணத்தை வந்து நம்ம எப்போவுமே கைவிடக்கூடாது. நம்ம வந்து நான் வந்து இதுவாக தான் ஆவேன் அப்படி சொல்லிட்டு நம்ம என்னவா நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நம்ம நினச்சிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம விடாமுயற்சியோட நம்ம படிக்க முடியும். ஓகேவா. எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் நம்மளோட மனசு தளர விடக்கூடாது. எல்லோரும் படிங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட நோட் தனியாக ஒரு ஹிஸ்ட்ரி நோட் போட்டு சிந்துவெளி நாகரிகத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலே ஃபஸ்ட்டு வந்தது சிந்துவெளி நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு லெசன். ஓகேவா. வரிசையாக தான் நம்ம எடுப்போம். ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம், அப்புறம் வந்து குப்தர்கள், அப்படி வரிசையாக போவாங்க. ஏன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. புக்ஸ் வச்சு நம்ம படித்தோன்னா அது நல்லா நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். ஓகேவா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.